நான் துபாய் வந்ததும் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண டூரிஸ்ட் அட்ராக்ஷன் த லாஸ்ட் சாம்பர் அக்வாரியம் அட்லாண்டிஸ் த பாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பிளேஸ். ரொம்ப நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்ததும் அப்படியே ரொம்ப பிரமிப்பாக பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் வந்து மோர் தென் 65,000 மெரைன் அனிமல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அவ்வளோக்கு இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு ஷுவராக தெரியல. பட் நாங்கள் நிறைய கைண்ட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் மெரைன் அனிமல்ஸ் அங்கே பார்த்தோம். ஃபிஷ்ஷஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஷார்க் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆல்பினோ அலிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் ஒன் கைண்ட் ஆஃப் ஹியூஜ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் அங்கே இருந்தது. அதோட நேம் எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. அது போக வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் இருந்தது. ஜெல்லி ஃபிஷ்ஷஸுமே ரொம்ப அழகா இருந்தது பார்க்குறதுக்கு. அது மூவ் ஆகி போகிறதே ஒரு தனி அழகுன்ற மாரி இருந்தது. அது போக நிறைய கலர்ஃபுல் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. நம்ம பார்த்துருக்கோம்ல ஒரு மூவி ஃபைண்டிங் த நீமோ. அதில் ஒரு நீமோ வரும்ல, அதே நீமோ இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. க்யூட்டா லிட்டிலா இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் அங்கே வந்து அதெல்லாம் பார்த்து டைம் போகவே தெரியல. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப வைப்ரண்ட்டா இருந்துச்சு அந்த டே. நீங்க துபாய்க்கு டூரிஸ்ட் விசிட் வரீங்கன்னா, இல்லன்னா இங்க மூவ் ஆயி வரீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அத விசிட் பண்ணுங்க. யூ வில் ஷூர்லி லைக் இட். தேங்க் யூ.